பாடுறதுக்கு வோக்கல் கார்டு முக்கியம் இல்லை, வேற ஏதோ பிரஸ்ட் தான் முக்கியங்கிற மாதிரி ஏதோ சொன்னார் அவர். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம்ன்ற மாதிரி சொன்னாரு. எனக்கு தெரியல, இப்ப அவர் சொன்னது எனக்கு நல்ல இன்ஃபர்மேஷன். ஆனால் இதுதான் முக்கியம். செத்து போனவங்களா இருந்தாங்க. ஸ்ரீவித்யான்னு நடிகை எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. அவங்களுக்கு கேன்சர்னு முன்னாடியே தெரியும், அதை ஆம்பியூட் பண்ணிருக்கலாம். அவங்க பண்ணாம அதை போத்தி வச்சுட்டு இருந்து அது அவங்களோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட்னு. இவரை மாதிரி இருந்தா, நம்ம விஜயராகவன் சார் மாதிரி இருந்தா செவிட்லயே 4 கொடுத்து அவங்களுக்கு அனஸ்தீசியா கொடுத்து எடுத்திருப்பார். இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+, multi+ languagesலயா? Exclusive movies, brand new web series, இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus, இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus, இதுல எல்லாமே பிளஸ். L4 L5ல ஆக்சிடென்ட். அது இவரே எனக்கு கொஞ்சம் வைத்தியம் பார்த்துருக்கார். என்னோட பிரச்சனை தெரியும் இருந்து இன்னைக்கு கூப்பிட்டார். நான் அதுக்கு சொன்னேன், ராமர் ஒரு தடவை இந்த வில்ல வந்து தவளை மேல வச்சுட்டார். அந்த தவளை மாட்டுக்கும் பொறுத்துட்டு வேதனையோட இருந்தது. அதை பார்த்தோன்னு பதறி போய் எடுத்தார் தவளைய. அந்த வில்ல எடுத்துட்டு சொன்னார், என்ன நீ வந்து என் பேரை சொல்லி கூப்பிட்டு கூடாதோ, நான் எடுத்திருப்பேன்னு. அப்ப அந்த தவளை சொல்லிட்டு, எனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் உன் பேரை சொல்லி தான் கூப்பிடுவேன், ஒன்னாலேயே பிரச்சனைன்னா என்ன பண்றதுன்னு. அது மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் இவர்கிட்ட சொல்லுவேன். இவராலேயே பிரச்சனை வந்தா நான் என்ன சொல்றது? வம்படியா என்னை வச்சு பிரச்சனை. ஆக்சுவலா இப்ப பேசினவர் ஒரு நல்ல டாக்டர். ஹி இஸ் சோ கனெக்டட் அபவுட் அந்த கேன்சரை பத்தி உள்ள டீடைல்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொன்னார். அதான் 2 விஷயம். சாதாரணமா சொல்லும்போது அது இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லணும், ஒரு ஸ்டோரி மாதிரி. ஸோ அது சொன்னார். ஆப்வியஸ் அப்படிதான் சொல்லுவார். காரணம் வந்து டாக்டர், இவரோட ஸ்டூடெண்ட் அவரு, அப்படிதான் சொல்லுவார். ஸோ நான் ஒன்று அப்படி ஏதாவது இருக்கணும், இதை பத்தி டீட்டெயில் தெரிஞ்சோன்னா. அப்படி இல்லாட்டி ஒரே சப்ஜெக்டை நாம வந்து 100 இடத்துல பேசலாம். இப்போ வந்து சுக்கி சுப்பிரமணியம் அவர் மாதிரி அதை ஒவ்வொரு இடத்துல போய் பேசினா எல்லாருக்கும் புதுசா இருக்கும், அது ஓகே. அப்படி இல்லாட்டி ஒரே இடத்துலயே வந்து பேசலாம். இப்போ ஒரு வாட்டி ராமரை பத்தி பேச, ஒரு வாட்டி ராவணனை பத்தி, ஒருத்தர் சீதையை பத்தி, பரதனை பத்தி, இல்லாட்டி மகாபாரதத்தை பத்தி. இங்க சப்ஜெக்டே இதுதான். எனக்கு இந்த சப்ஜெக்டே தெரியாது. இருக்கிற ஆடியன்ஸ் அதே ஆடியன்ஸ், 3/4 பேர். இவங்க கிட்ட பேசுன்னு வம்படி அடிச்சா நான் என்னத்தை பேசுறது? ஏதோ ஒரு 4 விஷயத்த நம்ம எதையோ பார்த்து ஏதோ பண்ணி பேசலான்னா அதுவும் முடியாது. ஏன்னா மற்றவங்க நல்லா பேசி விட்டுறாங்க. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. 2வது, எனக்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. சினிமால கேன்சர் வந்தா ஒருத்தன் சத்தியமா செத்து போவான் அப்படிங்கிறத நாங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அது நியாயமா உண்மையான கேட்காதீங்க. கேன்சர் வந்தா செத்து போயிடுவான். அவனை பார்த்து எல்லாரும் பரிதாபப்படுவாங்க. அவன் ஒரு தியாகி. அவன் அப்படியே குடிச்சுட்டே வந்து அவன் இருப்பான். அவன் லவ்வர் வந்து இல்லைன்னு போய் சொல்லி பண்ணுவான், ஏதோ கூத்தடிப்போம். அவரை பொறுத்த மட்டும் கேன்சருங்கிறது ஒரு வியாதியே கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிவென்ஷன், அது வராம பார்த்துக்கிறதுக்கு என்னன்னு அவருக்கு தெரியும். 2வது, அது ஆரம்பத்தில் வந்தா அதை எப்படி கியூர் பண்ணணும்னு தெரியும். 3வது, கொஞ்சம் அதிகமா இருந்தால், அவர் என்கிட்ட சொன்ன வார்த்தை, கேன்சரால ஒருத்தன் சாக மாட்டான், சாவான். கேன்சர் வந்து டியூ டு கேன்சர் அவன் சாக மாட்டான். அவனுக்கு வேற ஏதாவது வந்து அந்த வியாதியில போவான், கேன்சர் இருக்கும், அவன் அப்படி ட்ரீட் பண்ணலாம்.
4th ஸ்டேஜ் இருந்தால் ஆம்பியூட் பண்ணி எடுத்து அது மெலிகினண்டா இல்லாட்டி அது சாதாரண கட்டியான்னு பார்க்குற மாதிரி உள்ளது இருந்தால் அது வசதி இல்லாதவங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி தர்றார். நோட் த பாயிண்ட். ஸோ இங்கே வருஷம் நம்ம வரது இல்லாமல் நமக்கு தெரிஞ்ச நிச்சயமாக எல்லாருக்கும் ஒரு 10 பெரிய மனுஷனுக்கு தெரியும். நாம் பண்ண வேண்டாம். இங்கே நடக்கிற நல்லதெல்லாம் சொல்லி ஏதாவது பண்ண சொன்னால் அதுக்கு 80G வந்து எக்ஸம்ஷன் இருக்கு. ஸோ பண்ணி கொடுத்தா அவர் வந்து அந்த புண்ணியத்தை நமக்கும் பாதி கொடுப்பார், யாருக்கெல்லாம் சரியாகுதோ அவங்களுக்கு. ஸோ அது அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் அவர் சொல்லி கொடுத்தார். பாடுறதுக்கு வோக்கல் கார்டு முக்கியம் இல்லை, வேற ஏதோ பிரஸ்ட் தான் முக்கியங்கிற மாதிரி ஏதோ சொன்னார் அவர். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம்ன்ற மாதிரி சொன்னார். எனக்கு தெரியல, இப்போ அவர் சொன்னது எனக்கு நல்ல இன்ஃபர்மேஷன். ஆனால் இதுதான் முக்கியம். செத்து போனவங்களா இருந்தாங்க. ஸ்ரீவித்யான்னு நடிகை எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. அவங்களுக்கு கேன்சர்னு முன்னாடியே தெரியும், அதை ஆம்பியூட் பண்ணிருக்கலாம். அவங்க பண்ணாம அதை போத்தி வச்சுட்டு இருந்து அது அவங்களோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு. இவரை மாதிரி இருந்தா, நம்ம விஜயராகவன் சார் மாதிரி இருந்தா செவிட்லயே 4 கொடுத்து அவங்களுக்கு அனஸ்தீசியா கொடுத்து எடுத்திருப்பார். எடுத்து 2 பந்தை விட்டு வச்சிருப்பார். ஏன்னா அது எவ்வளவு டேஞ்சர்னு தெரியும். இவங்களுக்கு வந்து பிரஸ்ட்ல ஏதோ பிரச்சனை இருந்தது, நான் எடுத்தேன், லேபு காமிச்சோம், அது மெலிகினன்ட்லன்னு வந்துடுச்சு. சந்தோஷம். பியூட்டிங்கிறதே பேசிக்கா ஹெல்த் தான், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். இல்லை என்ன இவர் பெருசா பிடிக்கிட்டார் நான் கேட்குறேன். ஒரு டாக்டர் அவர் வேலையை பார்க்குறார், அவரோட ஆனிவர்சரி கொண்டாடினார் அப்படிங்கிறது இல்லை. மதர் தெரசாவுக்கு மேல இருக்காரு இவர். ஏன்னா மதர் தெரசா அவங்கள பார்த்துட்டார், ட்ரீட்மெண்ட் பண்ணல, அவங்களுக்கு தெரியாது. அது அவங்களோட இருந்துட்டு அவங்களோட வந்து அவங்கள குளிப்பாட்டி விட்டு அவங்கள அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தார். ஆனா இவங்கெல்லாம் சொன்னாங்களே அந்த நோய் நாடி, அதுல பண்ணி கடைசியில உள்ளது வரைக்கும் பண்ணி முடிச்சுட்டு தான் அனுப்புறாரு அவர். இதனாலேயே இவர் தெரிஞ்ச ரொம்ப பேர் ஒரு அளவுக்கு மேல பக்தி வந்தா காலில் விழணும் இல்லையா, அந்த மாதிரி அவர் கேன்சருக்கு மட்டுமே இல்லை, எந்த உடம்பு வந்தாலுமே இவர்கிட்ட வந்துடுறோம், இன்க்ளூடிங் மைசெல்ஃப். ஒரு கோல்டு, இந்த மவுளியோட தம்பி இருக்கான் காந்துல்லாம், அதேதான், ஒருத்தருக்கு உடம்பு வந்தது இது இல்லை, குழந்தைக்கும் மித்த எது இருந்தாலும் இவர்கிட்ட வரும். இவருக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுவார். அதான் தமாஷ். வாழ்க்கையில டைம் ஸ்பெண்ட் பண்றது வாக்கிங்க்கு, அதை தவிர மிச்ச அத்தனை விஷயமும் அவர் வந்து டெடிகேட்டட் டு ஹிஸ் ப்ரொஃபஷன். அதனால அது ப்ரொஃபஷனே இல்லை. காலையில் வந்தால் ராத்திரி 9 மணிக்கு ஃபோன் பண்ண ஃபோன் எடுக்கிறார் சார், கேட்டால் கிளினிக்ல இருக்கேன்றாரு. மிச்ச நேரம் இங்கே ஒரு கிச்சன் இருக்கு, அதில் அந்த பேஷண்ட்ஸுக்கெல்லாம் என்னெல்லாம் பண்ணணும், எவ்வளோ உப்பு போடணும், எவ்வளோ இது பண்ணணும், அங்கே போய் நின்றுட்டு இருக்காரு. நான் நினச்சிட்டு இருந்தேன் ரொம்ப நாள், அது வந்து தனியாக இவரோட கேபின் போல் இருக்கு, அங்கே ஏதோ வச்சு இருப்பாருன்னு. அவரோட என்டர்டைன்மெண்ட் அதான், அங்கே போய் அவங்களோட நின்று இந்த லேவாதேவி, இந்த பஞ்சாயத்து, இதில் வந்து சால்ட் ஜாஸ்தி இருக்கா, இதில் நாம் இங்கே பேசுறது கூடாது. நான் சொன்ன மாதிரி மதர் தெரசா மோஸ்ட் டிசர்வ். ஒய் நாட் மிஸ்டர் விஜயராகவன்? இவங்களுக்கு நம்ம ஒரு பத்மபூஷன், பத்மஸ்ரீ ஏன் கொடுக்க கூடாதுங்கிறேன். ஏன்னா வேலையா பார்க்குறவங்களுக்கு கொடுக்க வேண்டாம். இப்போ நான் என் ப்ரொஃபஷனை வேலையா பார்க்குறேன், கேமரா முன்னாடி போய் இங்கே சிரிக்கிறேன், அந்த மாதிரி உள்ளது ஓகே, அதுவே வேற. ஆனால் அதுலயே டெடிகேட்டடா பண்றவங்களுக்கு இல்லாட்டி பாப்புலாரிட்டி உள்ளவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்ப பாப்புலாரிட்டி கொடுக்கறதா டிசர்விங் பர்சன் கொடுக்கறதா? இங்கெல்லாம் நீங்க வெறும் வேடிக்கை பார்க்கறதுக்கோ கேட்கறதுக்கோ இல்லை, அட்லீஸ்ட் ஒரு மினிமம் கைத்தட்டியாவது டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன் கொடுக்கணும். ஏன் அது நடக்க மாட்டேங்கிறதுன்னே புரியல எனக்கு. நம்ம மோடிஜி எல்லாத்தையும் தேடி தேடி கொடுக்கிறாருன்னா இவர் கொடுக்கணும் சார், அதுக்கு அவர் காதல் ஏதாவது வேணும், அது நம்மள மாதிரி உள்ளவங்க பேசணும்.
அவர் அவரை பற்றி பேசிக்க மாட்டார். இதுக்கெல்லாம் லாபிங் இருக்கு, அது எதாவது பண்ணி ஆகணும். வேற கேன்சரை பற்றி அவங்களே எல்லாத்தையும் பேசிட்டாங்க, அதனால நன்றி இதுக்கு கூப்பிட்டது. அதே மாதிரி மேடம், இவங்க ஒய்ஃப், அவங்கள சொல்லாமல் இருக்கவே கூடாது. அவங்க இவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைச்சா அவங்க அனஸ்டீஷியனா, அவங்க பெரிய ப்ரொஃபஸராக இருக்காங்க. அவங்க பையன் இவருக்கு எப்போனாலும் அவர் சேர் எடுத்து போடுறதுலேருந்து ஆப்ரேஷன் முக்கியமாக வேணுங்கிற வரைக்கும் அவர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஒய்ஃபும் வந்து அவ்வளோ பெரிய ஆள் போல் இருக்கு, அவங்களும் டாக்டர் போட்டிருக்கு. ஸோ வெரி கிஃப்டட் ஃபேமிலி. லெட் காட் பிளஸ் them. தேங்க்யூ. அன்பு உள்ளங்களுக்கு பேட்டர்சன் கேன்சர் சென்டர் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் பேட்டர்சன் கேன்சர் சென்டர் ஒரு பிளாட்ஃபார்ம். அதில் யார் வேணால் எந்த லெவலுக்கு வேணால் வரத்துக்கான வழிமுறைகள் வாய்ப்புகளை கொடுத்துரும். இதோடைய ஒரே தொற்றுநோய் இல்லாத சமுதாயத்தை உண்டாக்குவது மட்டும்தான். ஸோ அதுக்காக வேலை செய்யும்போது அதுக்கு பல பங்குகள் இருக்குது. ஒரு பங்கு, ஏற்கனவே புற்றுநோய் வந்து அது குணமாகிவிட்டது, குணமாகக்கூடியது என்று காட்டுவதற்காக அது காட்டுவதற்காக இந்த பின்னாடி இருக்கிறவங்களாம் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க, நிறைய இடம் இருக்கீங்க, சேர்ஸ் மாற்றிக்கலாம், ஏன்னா கேமரா உங்களை மறைக்குது. ஸோ காட்டுவதற்காக அவர்கள் வந்து தைரியமாக பப்ளிக்காக வந்து எனக்கு கேன்சர் இருந்தது, குணமாகிவிட்டது, இது குணமாக்கக்கூடிய வியாதிதான் என்பதை அவர்கள் ஆணித்தரமாக அடித்து சொல்வார்கள். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இங்கே திலகவதின்னு ஒருத்தி வந்திருப்போம். அவளுக்கு நானே பயப்படுவேனா இனிமேல் எனக்கு கேன்சர் வராதுன்னு சொல்கிறதுக்கு, ஆனால் அவள் அடித்து சொல்லலாம் எனக்கு வராது. ஏன்னா அந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இஸ் ஸோ பவர்ஃபுல் that they will not get into any more of these problems in spite of stage 4 colonic cancer. அதான் அதில் முக்கியமான பாயிண்ட். ஸோ இட் ஹஸ் கம்ப்ளீட்டட் மோர் தென் 2003. அவளுக்கு 21 வருஷம் முன்னாடி வைத்தியம் நடந்தது. அதுக்கு உறுதுணையாக பக்கபலமாக அவருடைய வீட்டுக்காரர் கஜேந்திரன் அவர்கள் வழிநடத்தி சென்று அவளுக்கு ஒரு கேன்சர் இல்லை, ஒரு வியாதியுமே வராமல் பார்த்துக்கிறேன். அந்த மாதிரியாக ஒரு சிஸ்டம் இங்கே இருக்கும். அதை வந்து முதல்ல பப்ளிக்கிட்ட சொல்லணும். கேன்சர் இல்லை, இருந்தது சரியாயிடுச்சு, வியாதி இருந்தது வைத்தியம் பண்ணிட்டு சரியாயிடுச்சு, இனிமேல் வராது. இந்த நாமகரணங்கள் மட்டும்தான் அது உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும். இருக்கும்பொழுது கண்டிப்பாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாக மாறிவிடுவோங்கிறதுனால கம்ப்ளீட்டாக மாறிடுது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, கேன்சர் வர்றதுக்கான காரணிகள் என்ன, அதை எப்படி நம்ம லைஃப்பில் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா கேன்சருங்கிறது 2 சைடு ப்ரோக்ராம். ஒரு சைடில் கேன்சர் வர்றதுக்கான மரபணுக்கள் மாற்றம் இருக்கும், இன்னொரு சைடில் அந்த மரபணுக்கள் மாற்றத்தை உந்துவிக்கக்கூடிய என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம், அந்த ஃபேக்டர்ஸ் இருக்கும். இந்த ரெண்டும் ஒன்றோட ஒன்று அப்படி டச் பண்ணால் தான் கேன்சர் வரும். இப்போ வழக்கமாக என்கிட்ட வந்து கேட்கக்கூடிய மக்கள், நீங்கள் சிகரெட் பிடிச்சதுனால தான் உங்களுக்கு கேன்சர் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறீங்களே, என் வீட்டுக்காரன் நிறையா குடிக்கிறானே அவனுக்கு வரலையே அப்படின்னா, அவனுக்கு அந்த மரபணு மாற்றங்கள் இல்லை கேன்சர் வர்றதுக்கான. ஆனால் சிகரெட் குடிக்கிறதுனால 1/3 ஆஃப் த பேஷண்ட்ஸ் கேன்சர் டிபார்ட்மெண்ட்டில் உட்காந்துருக்கோம், 1/3 ஆஃப் த பேஷண்ட்ஸ் ஹார்ட் டிபார்ட்மெண்ட்டில் உட்காந்துருக்கோம், 1/3 ஆஃப் த பேஷண்ட்ஸ் கிட்னி டிபார்ட்மெண்ட்டில் உட்காந்துருக்கோம். இந்த 3 வைட்டல் ஏரியாவில் எதையாவது ஒன்று டேமேஜ் பண்ணிட்டு தான் போகும். எது உள்ளே போட்டாலும் அதுக்கு ஒரு பலன் இருக்க தான் இருக்கும். இந்த அவேர்னஸ் எதுக்கு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஸ்டாட்டிக் சிஸ்டம் கிடையாது நம்ம உடம்பு. உங்களுடைய தோல் 14 நாளைக்கு ஒரு தரம் புது தோலாக மாறிடும். பழைய தோல்கள்லாம் கொட்டி புது தோல் உள்ளேருந்து முளைச்சிட்டே இருக்கும். உங்களுடைய ஹார்ட்டு 262 நாளைக்கு ஒரு தரம் புதுசாக மாறிடும். உங்களாலே நம்ப முடியாது, அவார்டுக்கு ப்ராசஸ் நடந்துட்டுருக்கும். வாயில் ஆரம்பித்து ஆசனவாய் வரையும் உள்ள அந்த மியூக்கோசல் லைனிங்னு சொல்லுவோம், அந்த குழகழப்பு எல்லாமே 6 மணி நேரத்துக்கு ஒரு தரம் மாறி புதுசாக மாறிடும். ஸோ நீங்கள் வாயை திறந்து பார்த்தா எங்கே கொட்டிச்சு எங்கே புதுசாக முளைச்சின்னு தெரியாது, ஒரு பூக்கள் வளர்கிற மாதிரி. அதே வந்து ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு படுத்துட்டு அடுத்த நாள் பார்த்தா குழகழன்னு இருக்கும், இல்லை இங்கேயே கிடக்கிறதுனால. அதனால இதில் உடம்புல எல்லாமே
லிவர் 56 நாளைக்கு ஒரு தடவை புதுசாக மாறிடும். கிட்னி 143 நாளைக்கு ஒரு தடவை புதுசாக மாறிடும். உங்களுடைய கண்ணுக்குள்ளே இருக்கிற லென்ஸ் 260 நாளைக்கு ஒரு தடவை புதுசாக மாறிடும். சிவப்பு அணுக்கள் 120 நாளைக்கு ஒரு தடவை புதுசாக மாறிடும். வெள்ளை அணுக்கள் 20 நாளைக்கு ஒரு தடவை புதுசாக மாறிடும். பிளேட்லெட்ஸுங்கிறது 20 மணி நேரத்துக்கு ஒரு தடவை புதுசாக மாறிடும். ஸோ இந்த பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகை நானேன்னு தொல்காப்பியர் சொன்னது போல் கம்ப்ளீட்டாக உடம்புல ஒன்று கூட பழசு கிடையாது. எல்லாமே புதுசாக மாறிக்கிட்டே இருக்கிறதுனால தான் நம்ம சாப்பிட்றோம். ஸோ இன்னிலேருந்து நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் ஏன் சாப்பிட்றேன்னா பசிக்குது சாப்பிட்றேன்னு சொல்லக்கூடாது. பழைய செல்களை அழிப்பதற்கும் புதிய செல்களை உருவாக்குவதற்கும் தான் நம்ம சாப்பிட்றோம். இப்போ நீங்களே நினச்சி பாருங்க, உங்களுடைய செல்கள் உற்பத்தி ஆகிறதுக்கும் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு தான் காரணம். உங்கள் செல்கள் கேன்சராக மாறுறதுக்கும் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு தான் காரணம். ஸோ வெளியிலேருந்து என்ன என்விரான்மெண்ட்டில் என்ன சிஸ்டத்தில் உங்கள் உடம்பை பார்த்துக்கிறீங்களோ அதுக்கு பிரகாரம் தான் எல்லாமே மாறுறது. அதனால தான் 35 வயசு வரையும் என்ன ஆட்டம்னா போடுங்க. 35வது வயசுலேருந்து ஆரம்பித்து இதுக்கான அறிகுறிகள் ஏதாவது தென்படுகிறதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்வதற்காக நடத்தப்படுகிற 1 மாதத்திற்கான கேம்ப், இந்த ஃப்ரீ கேன்சர் டிடெக்ஷன் கேம்ப். இதுக்கு எவ்வளோ தூரம் உங்களால் ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ ஸ்ப்ரெட் பண்ணி எவ்வளோ பேரை மோட்டிவேட் பண்ணி கூட்டிகிட்டு வாங்க. மத்தியானம் 2லேருந்து 5 கேம்ப் நடக்கும். என்னால் ஒரு நாளைக்கு என்னால் 60 தான் பார்க்க முடியும். அதனால 1 மாதமாக இருந்தாலும் சரி 2 மாதமாக இருந்தாலும் சரி எவ்வளோ ரெஜிஸ்டர் ஆகிருக்கோ நீ பார்ப்போம். இன்றைக்கி 60 பேர் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு ஆல்ரெடி. அதில் வாட் ஐ ரெக்வஸ்டட் இசைக்கவி ரமணன்லேருந்து உஷா விஜயராவன்லேருந்து 35 வயசான நவீன்லேருந்து பிடிஜிலேருந்து இவர்களே முதல்ல ஆரம்பிச்சு வைக்கணும். அது பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் கொடுத்து எக்ஸ்ரே, இசிஜி வரையும் இருக்குது. அல்ட்ராசவுண்டு கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா யாருக்கு வேணுங்கிறத பார்த்துட்டு தான் பண்ணுவோம். பல் டாக்டர் இருக்காங்க, இஎன்டி டாக்டர் இருக்காங்க, மெடிக்கல் டாக்டர் இருக்காங்க. அவர்கள் எல்லாரும் ஜென்ரல் எக்ஸாமினேஷன்லாம் பண்ணி முடிச்சிருவாங்க. முடித்த பிறகு உங்களுக்கு ஓவரால் ரிப்போர்ட்டு கூப்பிட்டு கொடுத்துருவோம். இதுதான் இந்த பர்பஸ் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம். அதுக்கான இனாகரேஷன் தான் இப்போ நடக்குது. அதனால் இனாகரேஷன் பற்றி பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க இங்கே. அவர் சீஃப் கெஸ்ட் going to declare the camp open. இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages, exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.